நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கும் கூட்டணியிலிருந்து விலகி எதிர்கூட்டணிக்கும் இணையும் நிகழ்வு நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் தங்கள் கட்சியின் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் கட்சி தாவும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகிறார்கள். இந்நிலையில் பாமக மற்றும் அதிமுகவில் நீண்ட காலமாக கட்சி பணி ஆற்றி வந்த இளங்கோவன் திமுகவில் இணைந்துள்ளார். 1999 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டு வென்றவர் இளங்கோவன். பின்னர் அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்து பணியாற்றி வந்த இளங்கோவன் இன்று திமுக தலைவரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அதிமுகவை சேர்ந்த விருத்தாச்சலம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கலைச்செல்வனும் இன்று திமுகவில் இணைந்தார். மேலும் கடலூர் மற்றும் தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியை சேர்ந்த 800 பேரும் திமுகவில் இணைந்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.